ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஆதிதிராவிடர் அந்த அந்த துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆன டீச்சர்ஸ்களுக்கெலாம் கலந்தாய்வு நடத்திட்டு இருந்தாங்க. ஆதிதிராவிடர் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து ப்ரொமோஷன் கேஸ், அந்த அமைச்சு பணியாளர்களுக்கு ப்ரொமோஷன் வழங்கணும்னு அந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தனால பள்ளி கல்வித்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் வந்து கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட முடியல. ஏன்னா ஸ்டே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த துறை வந்து இந்த கல்லர் பள்ளிகள் இருக்கும். தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்திலாம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லர் மாவட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த துறைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிசி அந்த டிஎன்சி அந்த துறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலந்தாய்வுக்கான அந்த ஃபார்ம் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த கால் லெட்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த துறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து கலந்தாய்வுக்கு வர சொல்லியிருக்காங்க. எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா வர்ற வியாழக்கிழமை 19/12/2024 அன்று வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையாக வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு பக்கம் வந்து அதாவது பணி வந்து வழங்கணும், நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து செயல்பட்டுட்ருக்காங்க. அடுத்தடுத்த துறைகளுக்கு வந்து அடுத்து கலந்தாய்வு நடத்துகிறதுனால நம்ம அதை வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டே வாங்கினனால தான் பள்ளி கல்வித்துறையில் செலக்ட் ஆன டீச்சர்ஸ்களுக்கு வந்து கலந்தாய்வு நடத்த முடியல, பணி வந்து வழங்க முடியல அப்படிங்கிறதும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் செலக்ட் ஆன ஆசிரியர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் போய் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். டிபிஐ கூட நேற்று வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லோரும் போய் என்ன சுச்சுவேஷன், எங்களுக்கு வந்து எப்போ வந்து கலந்தாய்வு நடத்துவீங்க, இந்த கேஸ் வந்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட தரப்பை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லிட்டோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தான் அதுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டே எப்போ வந்து வெக்கேட் பண்ணுறாங்களோ அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே கண்டினியூ ஆகிறதுனால பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பணி வந்து கலந்தாய்வு நடக்கிறது தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் கன்ஃபார்மாக வந்து நடக்கும். இந்த ஸ்டே வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சு அடுத்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பள்ளிக்கல்வி செலக்ட் ஆன ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு நடந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறோம். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து ஸ்டே வந்து கேட்டாகணும் அப்படின்னு எல்லா டீச்சர்ஸும் செலக்ட் ஆன எல்லா டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் பார்த்தாலும் அவங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு பாதிக்குது. இப்போ வந்து ஒரு வேலையை நம்பி நம்ம வந்து மற்ற வேலைக்கு போகாமல் இந்த வேலையை நம்பி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நகர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரேயர் ஒன்று தான், நம்ம கடவுள் தான் அடுத்து வந்து நம்மளுக்கு வழிகாட்டணும். ஸோ நம்ம எல்லா தடைகளும் உடைச்சி எல்லாமே பண்ணி வந்துட்டோம். இதுக்கடுத்து நம்மளுக்கு கலந்தாய்வு நடக்கிறது பார்த்திங்கன்னா கடவுள் கையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எந்த துறையில் வந்து வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸ்டேவும் சீக்கிரமே வெக்கேட் ஆகும். அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் லெட்டர். இந்த கால் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலம் கல்லர் சீரமைப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ணவங்கள அழைப்பு கால் லெட்டர். ஸோ இந்த மாதிரி கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் செலக்ட் ஆன டீச்சர்ஸ்களுக்கும் சீக்கிரமே வரும். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.